3 மாதம் கஷ்டப்பட்டு டேப்லெட் போட்டு டயட் இருந்து வாக்கிங் போய் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாள் இதில் ஏதாவது ஒன்று விட்டாலே அடுத்த நாள் பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி என்னோட கன்சல்டேஷனில் எல்லாரும் காமனாக கேட்குற 9 டவுட்ஸ் அண்ட் அதுக்கு நான் தர எக்ஸ்பிளனேஷன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 9 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவே ரொம்ப ஈஸியாக டயபெட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படியே வந்துருந்துச்சு அப்படின்னாலும் அதை ஈஸியாக ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை லைஃப் டைமுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு எப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஹாய், ஐ எம் அரவிந்த், சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட், டயபெட்டிஸ் ரெமிஷன் எக்ஸ்பர்ட். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சின்னதாக மேலோட்டமாக சொல்லிடுறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறேன். இந்த எல்லா பார்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபுல் கான்டெக்ட் கிளியராக கிடைக்கும். ஸோ எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பார்ட்லையும் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் பாடியில் பேங்க்ரியாஸ்னு ஒரு ஹார்மோன் தான் இந்த இன்சுலின்ங்கிறத செக்ரீட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இந்த பேங்க்ரியாஸோட மெயின் ஜாபே உங்க பாடியில் இருக்க எக்ஸஸா இருக்க குளுக்கோஸை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். அதுக்காக இந்த இன்சுலின் ஹார்மோனே வந்து செக்ரீட் பண்ணும். இப்போ இந்த ஹார்மோன் இனிஷியல் டைம்ஸ்ல இது போகிற எல்லா இடத்துக்கும் பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துக்கு போய் அந்த குளுக்கோஸை அந்த செல்ஸ்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் நாளாக 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 ஒரு சில விஷயத்தினால இந்த இன்சுலின்ங்கிறது அதோட வேலையை சரியா செய்ய முடியாது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளர் டேர்ம்ஸ்ல. இப்போ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஃபர்தரா ரொம்ப டீப்பா இன்டெப்தா வந்து மிச்சம் இருக்க அந்த 9 விஷயத்திலையும் பார்க்கலாம். நம்பர் 1, early symptoms of insulin resistance. இப்போ உங்க பாடி மல்டிபிள் சிம்டம்ஸ் சொல்லணும் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத. நிறைய பேர் அதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் அது ஒரு சிம்டமா பார்க்காம. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் என்ன அப்படின்னா அகந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஃபோல்ட்ஸ் லைக் நெக், ஆர்ம்பிட்ஸ், கிராயின் ரீஜன் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல எல்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஸ்கின் பிரைட்னிங் கிரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை சப்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மேபி அது இந்த சிம்டம்ஸை சப்ரஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அது இன்னும் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொன்று தான் அக்ரோகாடான்ஸ். அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி உங்களோட ஸ்கின்ல அங்கங்க டாக்ஸ் இருக்கு. இது 1-2 இடத்துல இருக்கலாம், இல்ல அதிகமாகவும் இருக்கலாம். ஆக்சுவலி இது ரெண்டும் ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலினால அதே லெவல் ஆஃப் வேலையை பண்ண முடியல. அதாவது அந்த பிளட் குளுக்கோஸை கொண்டு போய் அந்த செல்ஸ்குள்ள யூட்டிலைஸ் பண்ண வைக்க முடியல. இப்போ உங்க பேங்க்ரியாஸ் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நிறைய இன்சுலின் செக்ரீட் பண்ணும் சோ தட் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிக்கிறதுக்கு. இந்த டைம்ல தான் இந்த எக்ஸஸா இருக்க இன்சுலின் எல்லாமே IGF-1 ரிசெப்டார்ஸோட போய் பைண்ட் ஆகி அந்த இடத்துல செல்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கும். இதனால அந்த இடத்துல மெலனின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகி அந்த இடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டார்க்கா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இங்க நீங்க இன்னொன்று குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இருக்கு அப்படிங்கறதால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. பட் இது இருக்கு அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் நிறைய டெர்மட்டாலஜிஸ்டே போனீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் வந்து இந்த நேரத்தை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமையும் இருக்கலாம் ஃபார் சம் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ இதே மாதிரி இன்னொரு காமனான விஷயம் அமாங் இந்தியன்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி. இப்போ ஒபிசிட்டி இஸ் a major cause for insulin resistance. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வாட் இஸ் ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று. நான் 100 கிலோ இருந்தாதான் ஒபீஸா இருக்கேன், என் BMI எனக்கு ஒபீஸ்ன்னு சொல்லல, இல்ல நான் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கேன், இப்படிலாம் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் அவங்களுக்கு பார்த்தா டயபெட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கிறதோ இந்த BMI-யோ இது எதுவுமே உங்களோட மசில் மாஸ் எவ்வளவு இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லவே சொல்லாது. ஒரு ஒபீஸா 100 கிலோ 150 கிலோ இருக்கிறத விட ஸ்கின்னியா இருப்போம், அதே சமயத்துல ஃபேட்டும் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தா நல்ல பாட் பெல்லி மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸோட ஜீன் டைப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலே we are more prone to store fat inside the organs. like visceral fat நம்ம அதிகமா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் compared to other people. ஃபேட்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு subcutaneous fat, இன்னொன்னு visceral fat. இந்த subcutaneous fatங்கிறது அவ்வளவு டேஞ்சரஸ் கிடையாது. பட் இந்த visceral fatங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் compared to subcutaneous fat. இப்போ இந்த ரெண்டு ஃபேட்டுக்கும் சிம்பிளா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ இந்த subcutaneous fat அப்படிங்கிறது ஆர்கன்ஸ்க்கு நடுவுல இருக்காது.
உங்கள் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது சப்கியூட்டேனியஸ் ஃபேட். இப்போ அதுக்கு கீழே மசில்ஸ் இருக்குமா, அந்த மசில்ஸ்க்குள்ள ஆர்கன்ஸ் இருக்குமா, அந்த ஆர்கன்ஸுக்கு மேலே நடுவில் இதெல்லாம் போய் சேர்றது தான் விசரல் அண்ட் எக்டோபிக் ஃபேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஃபேட் ஒரு டேஞ்சரஸான ஃபேட். இது ஹை டாக்ஸிக் இன் நேச்சர். அண்ட் நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபேட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 60 கிலோ 70 கிலோ தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விசரல் ஃபேட் அண்ட் எக்டோபிக் ஃபேட் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ இங்கே ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, பிஎம்ஐ இதெல்லாம் பார்க்குறத விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மசில் மாஸ் எவ்வளோ இருக்குது, உங்களோட ஓவரால் வெயிட்டில் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது. இதுதான். நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் 100 கிலோ 150 கிலோ இல்லை அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் ஃபேட்டாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அண்ட் இது ஒரு காமன் ப்ராப்ளம் அமாங் இந்தியன்ஸ். டவுட் நம்பர் 2, கேன் யூ ஹேவ் ஹை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வித் நார்மல் பிளட் சுகர்? எஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்க நிறைய பேருக்கு அவங்க பிளட் சுகர் லெவல்ஸ் நார்மலாகவே இருக்கும். ஷாக்கிங்காக இருக்குல்ல? இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டயபிட்டிஸும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தான் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது தான் டயபிட்டிஸ். டயபிட்டிஸ் இஸ் எலிவேட்டட் பிளட் சுகர் லெவல்ஸ். இன்சுலின் உங்கள் பாடி ரெசிஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இன்சுலின் ரெசிஸ்ட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா டயபிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் வந்துடும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டயபிட்டிஸ் அப்படின்ட்டு. பட் இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீ டயபிட்டிஸ்க்கு முன்னாடி வரதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். இதனால இம்பேர்ட் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அதாவது நம்ம காமனாக கால் பண்ணுற ப்ரீ டயபிட்டிஸ், இது வர ஆரம்பிக்கும். இந்த ப்ரீ டயபிட்டிஸ்க்கு அடுத்து தான் இந்த டயபிட்டிஸ், அது கூட வர அதர் கோமாபிலிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பீரியடில் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸ் எலிவேட்டடாக இருக்காது. இன்ஸ்டெட் உங்களோட இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த அக்கந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்க்கும் அக்ரோடோகான்ஸ்க்கும் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்கள் பாடி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் நார்மலாக தான் இருக்கும் இனிஷியல் டைம்ஸில். அதுக்கப்புறம் போக 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 இது டெவலப் ஆகி தான் உங்களுக்கு இம்பேர்ட் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், அதுக்கப்புறமா டயபிட்டிஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகர் கண்டிப்பாக எலிவேட்டடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு டயபிட்டிஸ், அதாவது உங்களுக்கு ஹை எலிவேட்டட் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்துடும். டவுட் நம்பர் 3, ஹவு டு ஐ ஃபைண்ட் இஃப் ஐ ஹேவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட்? சரி, இப்போ நான் சொன்ன அந்த 3 சிம்டமில் ஏதோ ஒரு சிம்டம் இருக்குது, இல்லை 3மே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது ஒருவேளை இருக்குமோ இல்லையா அப்படின்னு நினச்சி குழம்பாமல் சிம்பிளாக நான் சொல்கிற இந்த ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது மூலியமாகவே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புல் ஸ்டாப் வச்சிடலாம். அதோட பேர் தான் HOMA-IR, ஹோமியோஸ்டாட்டிக் மாடல் அசஸ்மெண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பக்கத்தில் இருக்க லேப்லேயே போய் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இந்த டெஸ்ட் எடுக்கும் போது உங்களோட ஸ்கோர் வந்து 2 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் உடனே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை 2க்கு கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை 2க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு 2க்கு கிட்ட இருக்குன்னு பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுறதுல. ஸோ நீங்களும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியே டயட், ஒர்க் அவுட் இதெல்லாம் இருந்து ப்ராப்பராக அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் நிறைய பேருக்கு. ஒரு சில டயபெட்டிக் பீப்புளுக்கு இந்த டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். லைக் 0.5, 0.6 இந்த மாதிரிலாம் இருக்க சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எதனால அப்படின்னா அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி பேங்க்ரியாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் பேங்க்ரியாஸ் உங்களுக்கு தேவையான லெவல்ஸான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டயபிட்டிஸும் இருக்குது ஆனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வருது அப்படின்னா நீங்கள் ஃபாலோட் பை அது கூட C-பெப்டைட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை நான் யாருக்கு ரொம்ப அதிகமாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா டயபிட்டிஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது, வெயிட் லாஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். அலாங் வித் தட் நீங்கள் அந்த C-பெப்டைட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீ டூல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த டூலில் உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், ஃபாஸ்டிங் இன்சுலின் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுறது மூலிமா உங்களோட HOMA-IR ஸ்கோர், அதாவது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்கள் பீட்டா செல் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இதில் வர இந்த HOMA-IR ஸ்கோரும் உங்கள் லேபில் வர ஸ்கோரும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், 100% உங்கள் லேபில் வரதும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் லேபில் வர HOMA-IR ஸ்கோர் யாருமே போயிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதில்ல, அது ஒரு கேல்குலேட்டட் ஃபார்முலா மூலிமா தான் வருது. அதனால தான் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்கும்போது பக்கத்தில் கேல்குலேட்டட் அப்படிங்கிறது வரும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் பீட்டா செல் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். லைக் எந்த அளவுக்கு உங்கள் பீட்டா செல் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு அந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலேயே ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த டூலோட ஃபுல்
பொட்டன்ஷியலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ரிசல்ட்ஸ் வராது உங்களுக்கு கரெக்டாக இன்டரப்ட் பண்ண முடியும் உங்களால். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஹோம் ஐஆர் மட்டும் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு ஒரு சீப்பர் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் டயபிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் மோர் கிளாரிட்டி கொடுக்க போகுது. உங்கள் பீட்டா செல் ஃபங்க்ஷன்ஸ் எந்த அளவுக்கு குறையுதா இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது. அண்ட் ஒன் நோட், இந்த பேங்க்ரியாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற பேங்க்ரியாஸை வச்சுட்டு மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோவை கிளியராக இருக்கும், அந்த வீடியோ பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணுங்க. டவுட் நம்பர் 4, do I need to worry about blood glucose spike? இப்போ டயபிட்டிஸ் எல்லாரும் ஒரு ஃபுட் சாப்பிடும் போது பயப்படுறது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபுட் என் பிளட் குளுக்கோஸை எந்த அளவுக்கு ஸ்பைக் ஆகுமோ அப்படிங்கிறது தான். இப்போ குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுறது அப்படிங்கிறது தப்பே இல்லை. எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் ஸ்பைக் ஆக தான் செய்யும். அது ஒயிட் ரைஸோ ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடேபிளோ இல்லை ஈவன் மில்லட்டோ. எஸ், ஐ ரிப்பீட், ஒயிட் ரைஸ், ஃப்ரூட், வெஜிடேபிள், ஈவன் மில்லட் இது எல்லாமே ஸ்பைக் ஆக தான் செய்யும். ப்ராப்ளம் இங்கே எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, அதை எவ்வளோ எடுத்துக்கிறீங்க, அது கூட என்ன எடுத்துக்கிறீங்க, அதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க, இதில் தான் இருக்குது. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் வெறும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது தான் தப்பு. எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி சாப்பிட கற்றுக்கோங்க. லைக் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், ஃபைபர் இது எல்லாமே ஒரு மீலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் கம்பேர் டு வெறும் ஒயிட் ரைஸ், வெறும் மில்லட்ஸ், வெறும் ஃப்ரூட்ஸ், வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக. உங்களுக்கு ரொம்ப அன்கண்ட்ரோலபிள் டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க, ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண பிளான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் பிளட் சுகரை முடிஞ்சளவு கம்மியாக்கும்னு நினைக்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட், ஒரு சென்ஸ் மேக் பண்ணும். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் மேலே போடுற ஃபோக்கஸை எந்த ஃபுட்டை எந்த அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மச் மோர் கிரேட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டுமே தப்பு கிடையாது, உங்கள் பாடினால அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல பிகாஸ் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டை ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் பாடியை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த பாடி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் தான் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் அதை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு இருக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த பிளட் சுகர் அதிகமாக ஸ்பைக் ஆகிட்டு. நீங்கள் உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வரும்போதும் உங்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாகவும் ஈஸியாக அதே ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பிளட் சுகர் ஸ்பைக்குங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் பார்த்து பயப்படாமல் ப்ராப்பராக ஃபண்டமெண்டலாக உங்களோட கேலரிஸ், ஆக்டிவிட்டி, ஸ்லீப் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது மூலியமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். அதனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. நம்பர் 5, இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மேக்கிங் யூ டு லூஸ் வெயிட் டிஃபிகல்ட்? எஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்குன்னு பண்ண முடியாதுன்னு இல்லை. நான் நிறைய கன்சல்டேஷன்ஸில் பார்க்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, ஃபர்தராக அவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா மேலாக இருக்காங்கன்னா அவங்க டோட்டல் டெஸ்டாஸ்டரோன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரொலாக்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும். விமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அண்டர்லைங்காக வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், கட் ஹெல்த் ரொம்ப போராக இருக்கலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலேயே ஒருத்தனால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இல்லை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து கியூமுலேட்டிவாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி வித்தவுட் மெடிகேஷன்ஸ் ஒரு 4 monthsலேயே 10 kgsக்கு மேலே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்ஸ் தான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ராசஸில் இவருக்கு ஒரு மெடிகேஷன் கூட இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஒரே காரணத்தினாலேயே அவரோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் நல்லா டிராஸ்டிக்காகவே சேஞ்ச் ஆச்சு. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அண்டர்லைங்காக வேறு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது, எதனால் வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு அவங்கள பர்சனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நியூட்ரிஷனை பிளான் பண்ணணும். எல்லாருக்கும் ஒர்க் ஆகுறது மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். உங்களோட அண்டர்லைங் காசை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்பர் 6, இஸ் புவர் ஸ்லீப் மேக்கிங் யூ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நோய் ஒன்று இருக்குன்னு நினைப்போம். சாப்பாட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணாதனால இருக்கலாம், மேபி நம்ம ஜீன்னால இருக்கலாம், இந்த மாதிரி தான் நினைப்போம். ஸ்லீப் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு நினச்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டடியில் யாருக்கும் டயபெட்டிஸ் இல்லை, யாருக்கும் ஸ்லீப் இஷ்யூஸ் இல்லை, எல்லாமே ஆல்ரெடி பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அவங்கள கூப்பிட்டு ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணும்போது இவங்கள ஒரு 2 நாளைக்கு நார்மலாக தூங்க வச்சு நார்மலான சாப்பாடு கொடுத்துட்டு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறாங்க. எவ்ரி 15 minutes அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸையும் அவங்களோட பிளட் இன்சுலின் லெவல்ஸையும் மானிட்டர் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இது மூலமா அவங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதே குரூப்பை 2 நாளைக்கு
தூக்கத்தை பாதியாக கம்மி பண்ணி அதே டயட்டில் இருக்க வச்சு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் திருப்பி பண்ணுறாங்க. ஸோ திருப்பி அதே 15 மினிட்ஸ்ல அந்த ரெட் குளுக்கோஸ், இன்சுலின் லெவல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறது வெறும் 2 நாள் பாதி தூக்கம் தூங்கினதுனாலேயே சிக்னிஃபிகண்டாக கம்மியாயிருக்கு. உங்களுக்கு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க, 2 நாள்லயே உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்லாம் நீங்கள் ஸ்லீப் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஸ்கோர்ஸ், உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பேசுறது வெறும் 2 டேஸில் நடந்த இந்த சின்ன கேப் தான். இது நீங்கள் வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் பண்ண இதோட இது காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோதான் காசு கொடுத்து டேப்லெட் வாங்கி போட்டாலும், எவ்வளோதான் கஷ்டப்பட்டு டயட் இருந்தாலும், எவ்வளோதான் கஷ்டப்பட்டு 10K ஸ்டெப்ஸ் ஹிட் பண்ணாலும் ஸ்லீப் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லையும் சரி, உங்களோட டயபெட்டிஸ்லையும் சரி வெளியே வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டவுட் நம்பர் 7, ஆர் ஃப்ரூட்ஸ் சேஃப் டு ஈட் இஃப் ஐ ஹேவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்? இப்போது நான் முதலே சொன்ன மாதிரி தான், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, இது பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் அதிகமாக்கிடும், இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அண்ட் இது ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃப்ரூட்ஸில் குட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. எஸ், அது கூட கார்போஹைட்ரேட் இருக்குது, அதில் ஒரு சில விஷயம்லாம் வந்து பிளட் சுகர் அதிகமாக ஷூட் அப் பண்ணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற எல்லாரோட டயட்டும் காமனாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டயட்டில் ஃப்ரூட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே ஆகுறாங்க. இப்போது ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒருத்தர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்க ஒருத்தருக்கு ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை. ஒரு சில ஃப்ரூட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும், லைக் மேங்கோ, பனானா, இந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால் அதுலேயே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபைபர் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட பிளட் சுகர் ஸ்பைக்கை பார்த்து அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதை தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லைக் மேங்கோ மாதிரியான ஹை கேலரி ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதிகமாக சாப்பிட வைக்கும். ஸோ போர்ஷன்ஸை லிமிட் பண்ணி சாப்பிட கற்றுக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிட்றீங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெட்டர் ஸ்நாக்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஈவன் ஃபார் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா ஓவரால் கார்போஹைட்ரேட் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஃப்ரூட் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி போர்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதுலேருந்து வர சுகர் ஸ்பைக்கை பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நம்பர் 8, மோஸ்ட் ஆஸ்க்ட் கொஸ்டின், இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆக்சுவலி எஃபெக்டிவ் ஃபார் ஃபிக்ஸிங் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்? இதுக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் கேட்டிங்கன்னா, எஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலியமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வரது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ஒரு பேசிக் பிரின்சிபல் கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பை ரெடியூசிங் ஈட்டிங் விண்டோ, டைமை கம்மி பண்ணுறது மூலியமா நீங்கள் இன்டெரக்டாக கேலரிஸையும் கட் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு அது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வரதோ, வெயிட் லாஸ் பண்ணுறதோ, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்னால மட்டும்தான். அண்ட் இதை நான் மட்டும் சொல்லலை, அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டடியும் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரே கேலரிஸை கொடுத்து 2 குரூப்பை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒருத்தரை வந்து வெறும் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொருத்தங்களை வந்து வெறும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு. அந்த ரிசர்ச் பேப்பர் எனக்கு ஷாக்கிங்காக தெரிய வந்தது என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல்ஸ் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்டாக ட்ராப் ஆயிருக்கு ஃபார் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தவங்க. பட் அதுக்குன்னு கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்தவங்களுக்கு ஆகாமலாம் இல்லை, அவங்களுக்கும் ஆகியிருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ் இருக்குது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பண்ணவங்களுக்கு. ஆனால் இந்த ஸ்டடியில் ஒரு சில சின்ன ஃப்ளாஸும் இருக்குது. லைக் அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் அவங்களோட ஃபுட் லாகை கொடுக்கல, அண்ட் ஃபுட் லாக் எல்லாமே அவங்களே தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு ஸ்மால் டைம் விண்டோவில் எடுத்தது, அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்மால் குரூப்பில் எடுத்தது. பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டேட்டா பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு டேட்டா ஸ்டடி மட்டும் தான் இது ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ 2 ஸ்டடிஸ் வச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் பட் ஒன்லி வித் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களால் வெறும் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும், 3 மீல்லையும் சாப்பிட்டு பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அதே பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு மீலை கட் பண்ணி இந்த ஈட்டிங் விண்டோ ப்ராப்பராக கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் ஆக்சுவலி திங் ஃபார் யூ. பட் ரெண்டுத்துலையுமே அச்சீவ் பண்ணலாம் ஒன்லி வித் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ த லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கேன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பி கியூர்ட் வித்தவுட் மெடிகேஷன்? இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்லீப், ஒர்க் அவுட், டயட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான். என்னதான் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டிங் இன்சுலினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது நீங்கள் க்யூர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓவரால் பாடி ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி, ஸ்லீப்பை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி, டயட், ஒர்க் அவுட் இது எல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அதனால தான் நிறைய பணக்காரங்களே இன்னுமே வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பிகாஸ் எந்த ஒரு சின்ன ட்ரக்கும் இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, அதுவும் இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் நான் சொன்னதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. இதெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சில பேர்னால ஈவன் மெடிகேஷன்ஸே இல்லாமல் கூட தாராளமாக டயபிட்டிஸ்லேருந்தோ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்தோ, அதர் கோமாபிலிட்டிஸ் லைக் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்துலேருந்தோ ஈஸியாக வர முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோவில்
உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதுக்காக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓட்ஸில் எத்தனை வகை இருக்குது, அது எந்த ஓட்ஸை சாப்பிட்ணும், அதை எப்படி சாப்பிட்ணும், ஓட்ஸ் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வேற என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இந்த ஓட்ஸ்க்கு நடுவில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது உங்களுக்கு தேவையான ரைட்டான ஓட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை இங்கே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மில்லட்ஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.